நம்ம வீட்டில் இன்றைக்கி புதிர் பிடிச்சது தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 5 மினிட்ஸ்லேயே முடிச்சாச்சு. இது வந்து அப்பா அரிசி அரைச்சிட்டு வந்தாங்க. இதில் இருக்கிறது வந்து பச்சரிசி, இது வந்து புழுங்கல் அரிசி. இது வந்து அவிச்சு காய போட்டு அரைச்சது, அது வந்து சும்மாவே காய போட்டு அரைச்சது. அதை போய் ஆனந்தூர்னு ஒரு ஊர் இருக்கும் பக்கத்தில், அதில் அரைச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அரைச்சிட்டு வந்த உடனே நாளைக்கு புதிர் பிடிச்சிரும்னு மாவெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இட்லி ஊற்றலான்னு தான் ஒரு பிளான். அதோட தம்பிக்கு கொஞ்சம் குழிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்குமா, அதுக்கும் தனித்தனியாக ஊற போட்டு எல்லாத்துக்கும் ஒரு சொல்லியாக மாவு அரைச்சாச்சு. அப்புறம் விடிய காலையில் எந்திரிச்ச உடனே தம்பி ஒரு மாதிரி நைன்னு அழுதுகிட்டே இருந்தான். அதோட கையிலே வச்சுருந்தான். அங்கிட்டு வச்சுருந்தேன் இங்கிட்டு வச்சுருந்தேன், சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அப்பாவும் தூக்கி பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் கொண்டு போய் இறக்கி விட்டு விளையாட தான் விட்டேன். விளையாட விட்டு நானும் பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் விளையாண்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் வீடு வாசல்லாம் கூட்டணுமே, ஏன்னா நைட்டே பாத்திரமெல்லாம் விளக்கி போட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீடு வாசல் கூட்டுற வேலை மட்டும்தான் காலையில். அதுக்கப்புறம் இட்லி வைக்க வேண்டியதுதான். ஆனால் இதுக்கே மணி 10 ஆயிருச்சு. நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கே தெரியல. முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்கையிலேயே என்ன சொல்கிறது, ஒரு வேலையும் ஓடலை. இட்லி அவிக்கிறேன், ஒன்றும் ஆகலை. குழிப்பணியாரம் இது சுடுறேன். அது வந்து அம்மா வீட்டு கல்லில் சுட்டேன்னா, அம்மாவோட சீர் வாங்கின கல், அந்த கல்லில் குழிப்பணியாரம் சுட்டேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்லேயே எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டேன். தம்பி அவன் பாட்டில் பொம்மையெல்லாம் கொடுத்தோன்னே அவன் பாட்டில் விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ கிளை எதிர்காலம் போல் இருக்குது. மரத்துலேருந்து வேப்பங்குளம் கொட்டிக்கிட்டே இருக்குது. டெய்லி காலையில் ஈவினிங் வேறு தனியாக கூட்டுறேன். கூட்டினதுக்கப்புறமும் இம்புட்டு செத்தை வந்து தள்ளுது. சரி என்ன பண்ணுறது, கூட்டித்தானே ஆகணும். இதில் என்ன நடுவில் பச்சை கலரில் போகுதுன்னு பார்க்குறீங்களா, அது வேற ஒன்றும் இல்லை, தண்ணி டியூப்பு தான். பைப்பில் தண்ணி வந்தால் இந்த கண்டுகளுக்கெல்லாம் வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் போடுறதுக்காண்டி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அப்பா போயிட்டு வெள்ளரி விதையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா, அதெல்லாம் ஊண்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா போய் ஊண்டிட்டு வருவோம்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க போவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வேற போயிட்டு குழிப்பணியாரத்துக்கு காலையில் அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லெண்ணெய், வெள்ளைக்கட்டி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் தம்பிக்கு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சரி அதுவும் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குழிப்பணியாரம் தான் ஊற்றுனேன். அந்த கல் தான் வரலையே, அதனால தான் நான்ஸ்டிக்கில் ஊற்றுனேன். சரின்னு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து முட்டை மாவு ரெண்டையும் கலக்கி ஊற்றுனேன். அது நல்லாவே வரல நான்ஸ்டிக்கில். அதுக்கப்புறம் வெறும் மாவு மட்டும் ஊற்றுனேன், நல்லா வந்துருச்சு. நம்ம புழுங்கல் அரிசி தான் 3 மூடை கட்டினோம்ல, அதனால் ஒவ்வொரு மூடையாக அப்பா அரைச்சிட்டு வந்தாங்க. இன்றைக்கி காலையில் போய் ஒரு மூடை அரைச்சிட்டு அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. புதிர் பிடிக்க எப்போவுமே மீன் தான் வாங்கி சமைப்பாங்க. மீன் இந்த மாதிரி நான்வெஜ் தான் சமைப்பாங்க. சிக்கன் வந்து இது வரைக்கும் சமைக்கவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நாங்கள் எப்போ புதிர் பிடிச்சாலுமே மீன் தான் வாங்கி அம்மா இருக்கிறதெல்லாம் சமைப்பாங்க. அதுக்கடுத்து தான் நாங்கள் புதிர் பிடிக்கிறதே இல்லை. இந்த வருஷம் சரி சிக்கன் வாங்கியே சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இட்லி, தேங்காய் சட்னி, குழிப்பணியாரம் வச்சு அப்பாட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை தூங்க போட்டுட்டு அப்பாவையே குழம்பு வைக்க சொல்லியாச்சு. ஏன்னா அவங்க தான் சாப்பிட்டு எனர்ஜியாக இருக்காங்கல்ல, நம்ம தான் சாப்பிடாம சுற்றிக்கிட்டே திரியிறோம். அதனால் அவங்களையே போட்டு குழம்பெல்லாம் வைக்க சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்சம் இருந்த வேலையும் நான் அடுப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள வந்து கேஸில் வைக்க சொல்லிட்டு நான் அடுப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த புதிர் பிடிக்கிறதுனா என்னென்னா, நம்ம வீட்டில் விளைஞ்ச நெல்லை வந்து அவிச்சு காய போட்டு அரைச்சி அந்த சாப்பாடை முதன்னு ஆக்குறோம்ல அரிசி போட்டு, அதுக்கு பேர் தான் புதிர் பிடிக்கிறது. அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான்வெஜ் இருந்தே ஆகணும். அதுவும் மீன் குழம்பு தான் வைப்பாங்க. நம்ம சரின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து சாமி கும்பிடணுமே. அன்னைக்கு வந்து சாமி ரூமில் சாமி கும்பிட மாட்டாங்க. இந்த இறந்தவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு படையல் மாதிரி போட்டு சாமி கும்பிடுவாங்க. அதனால் நம்ம குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணால் நான் என்னமோ சாப்பாடு வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அரிசி போட்டேன். கடைசியில் பார்த்தா அது அரை குண்டாந்தே வந்துருச்சு. ஏன்னா புது அரிசியா, பழசு பட்டா தான் நல்லா இருக்குமா, கூட நிறையா வருமா. புது அரிசினால கொஞ்சமாக தான் வருமா. அதனால் என்னென்ன படையல் போட்டோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு நம்மளும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அந்த படையல் போட்டதை எடுத்து தட்டில் வச்சாச்சு. அப்படி என்னென்ன வச்சுருந்தோம் தெரியுமா, சிக்கனு, இட்லி, முட்டை, சோறு, அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் பெருசாக லிஸ்ட்டு நண்டு இறால்லாம் வாங்கலான்னு தான் இருந்துச்சு. கடல் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்களோட தேவை ஒன்று இருந்துச்சு. அந்த தேவைக்கு போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு தான் இருந்தாங்க. தேவைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே ஈவினிங் ஆயிருமே, அதனால் சிக்கனை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போங்கப்பா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஒரே நாளில் வாங்கி என்ன சாப்பிட போகிறோம்னு சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து தம்பி எந்திரிச்சாங்களா, அவங்களையும் குளிச்சு கிளப்பி விட்டுட்டு பால் டப்பாவை கையில் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பால் டப்பா இல்லைன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. கோழி முட்டை இடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதோட எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டாச்சு. இருந்த எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆயாச்சு. ஏன்னா நம்ம தான் மாவு வச்சுருக்கோமே, அதையே இட்லி சுட்டுட்டு சிக்கன் குழம்பு சுட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இட்லி, சிக்கன் குழம்பு எல்லாமே சுட வச்சாச்சு. யார் யார் வீட்டில் வந்து இந்த மாதிரி புதிரி பிடிப்பீங்க, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் இப்படி விவசாயம் பண்ணி அந்த நெல்லை அரைச்சி சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு பழைய முக்குளி எல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம். இனிமேல் யாருக்கும் இறங்காது, ஏன்னா எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.